வணக்கம். நான் அஜித்குமார் பேசுகிறேன். தமிழகத்தில் நம்பர் 1 என்ன நம்பர் 1 அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. வேற என்ன? கடன் தான். தமிழகத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 9 லட்சம் கோடி கடன். ஆனால் இந்த டிஎம்கே கவர்மெண்ட் 2021 ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் இப்போ 2026 ஜனவரி மாதம் இன்னும் 5 வருஷம் கூட முழுசாக வரல. ஆனால் 4.25 லட்சம் கோடி கடன். எப்படி 4.25 லட்சம் கோடி இதெல்லாம் எப்படி வந்துச்சு? இதுக்கு வந்து ஒரு வெள்ளை அறிக்கை எனக்கு வேணும். வெள்ளை அறிக்கைனா வெறும் வெள்ளை பேப்பர் மட்டும் காமிப்பீங்க. இந்த டிஆர் பாலு பையன் அப்போதான் கம்பேர் அது கொஞ்சம் அறிவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னொரு என்ன கடன் இது எது செலவு செஞ்சுருக்கீங்க, மக்களுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான இது வேணும். ஏன்னா வந்து ஒவ்வொரு துறையிலையும் வந்து 1000, 500, கக்கூஸில் 1000, டாஸ்மாகில் 1000ங்கிறது நான் சொல்கிறேன். ஆனால் வந்து கோடிக்கணக்கு மேலே இருக்கும், 1000க்கு மேலே இருக்கலாம். இவ்வளோ கோடி எவ்வளோ பண்ணியிருக்கீங்க? இப்போ கோடிக்கணக்கில் கடன் வாங்கியிருக்கீங்க. எனக்கு என்னென்னா இதுக்கு என்ன செலவு செஞ்சுருக்கீங்க மக்களுக்கு? அப்படி எனக்கு தெரிஞ்சு மகளிருக்கு வந்து 1000 ரூபா தரீங்க. அனைத்து மக்களுக்கும் நான் சொல்கிறேன், பாதி மக்களுக்கு தரீங்க. அடுத்து இலவச பேருந்துன்னு சொல்கிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து ஃபெயிலியரான இது. ஏற்கனவே தமிழ்நாடு அதிர பாலத்தில் தொங்கிட்டு இருக்கு கடலில். ஏன்னா கடலில் எல்லா ஸ்டேட்டோடையும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்குது கடலில். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இலவசத்தை கம்மி பண்ணணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நாங்கள் ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக நம்ம வந்து இலவசமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறோம். ஆனால் சொல்கிற கேட்டுங்க, 5 சொன்னீங்கன்னா 5ல் 1.5 மட்டும் தான் செய்கிறீங்க. மற்ற 3ஐயும் நீங்கள் அமைக்கிறீங்க ஆட்சியில் இருக்கும் அதிகாரிகள். அப்போ யார் மேலே தப்பு? நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் 2021 டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டேன். இப்போ நான் வந்து யாருக்கு ஓட்டு போடணும்னு தெரியும். 2021 நான் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டேன். ஒரு மாற்றம் வரணும், 10 வருஷமாக ஆட்சியில் இல்லை அப்படிங்கிறதுக்காக போட்டேன். அப்போ எல்லாம் சொன்னாங்க, எங்கள் வீட்டில் வந்து ஏடிஎம்கே கட்சியில் இருந்தாங்க. சொன்னாங்க அந்த மாதிரி ஊழல் கட்சி எல்லா கட்சியும் தான் ஊழல் இருக்குது. நான் சொல்லிட்டு நான் டிஎம்கேக்கு போட்டேன். சரி 10 வருஷம் ஆட்சியில் இல்லை, நல்லது செய்வாங்கட்டு. அப்படி ஒரு நல்லது மயிறு மட்டும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எதுவுமே செய்யலை. சரிங்களா? ஒன்றுமே செய்யலை. சரி என்ன பண்ணுறது? ஓட்டு போட்டேன், இந்த கையில் தான் போட்டேன். ஆசிட்டு உங்களுக்கு செய்ய முடியும். என்ன வந்து இப்போ நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க. அந்த கடனுக்கெல்லாம் பொறுப்பு யார் இருக்கிறது? இப்போ நீங்கள் வந்து ஆட்சி ஆனது உங்கள்கிட்ட இந்த ஆட்சி இருக்குமா இருக்காதா? இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. இந்த கடனை குறைக்கிறதுக்கு எந்த கவர்மெண்ட் அது முன்னெச்சரிக்கை அது பண்ணியிருக்கா? ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் இலவசத்தை கொடுங்க, நான் வேணாம்னு சொல்லலாம். ஆனால் என்னது? கல்வியும் மருத்துவத்தையும் மட்டும் இலவசமாக கொடுங்க. அதை தான் நான் இப்போ தான் வைக்கிறேன் வேண்டுகோளா. அதையே செய்ய மாட்டேங்க எந்த கவர்மெண்ட்டுமே. இந்த சைடில் வந்து நாங்கள் 1000 கொடுத்தா இவங்க 2000. இவங்க வந்து மகளிருக்கு பேருந்து இலவசம்னா இவங்க ஆண்களுக்கு இலவசம். சரி, இப்போ ஓசியாக கொடுத்துட்டீங்க, கடனையும் ஏற்றி விட்றீங்க. அந்த கடன் அடைக்கிறது யாரு? ஏன் மேலே தான் நீங்கள் கடன் வாங்குறீங்க, ரைட்டுங்களா? என்ன மாரி எத்தனை பேர் இருக்காங்க இந்த தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் அவங்க பேர் யூஸ் பண்ணாமல், ஐ மீன் பேர் யூஸ் பண்ணி, ஆனால் அவங்க கையெழுத்தே இல்லாமல் கடன் வாங்குறதுனா நம்ம கவர்மெண்ட், தமிழக கவர்மெண்ட் மட்டும் தான் அப்படி வாங்குது. நான் சொல்கிறோம் இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். இருக்கிறவன் சம்பாதிப்பான், இல்லாதவன் நீ இல்லாமல் தான் போயிட்டு இருக்கான். ஆனால் இங்கே இல்லாதவன் இன்னும் கடன்காரன் ஆகிட்டு இருக்கான். காரணம் என்ன? நீங்கள் தான் திங்கிறீங்க. டிஎம்கே கவர்மெண்ட் தான் திங்குது. இப்போ ஒரு உதாரணம் சொல்ல வச்சுங்களேன். இப்போ நீங்கள் கடன் வாங்குறீங்க. இப்போ சரி அந்த உதாரணம் கொடுங்க. இப்போ டிஎம்கேசிலேருந்து இப்போ கடன் வாங்கியிருக்கு. கடன் வந்து 4.25 லட்சம் கோடி கடன். இப்போ அதை வந்து நான் நாளைக்கு பிறக்க போகிற குழந்தைங்க, என் குழந்தைங்க இல்லைங்க, பொதுவாக எல்லா மக்கள் எல்லாத்தோட அவங்களோட மக்கள் எல்லாரோட பேர்லையும் தான் கடன் வாங்கியிருக்கு இந்த கவர்மெண்ட். ஆனால் அந்த மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கா அதை நான் கேட்குறேன். திருப்பி அதான் கேட்குறேன். சில பேருக்கு வந்து கொடுக்குறாங்க, சில பேருக்கு கொடுக்கல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த டிஎம்கே கட்சியில் ஓட்டு போட்டவங்களே சொல்கிறாங்க. அப்படின்னா தப்பு எங்கே இருக்குது? உங்களுக்கே தெரியும் எங்கே இருக்குது. யோசிங்க. திருப்பி சொல்கிறோம், யோசிங்க. யோசிச்சு முடிவெடுங்க. நான் ஒரு வீடியோ 10 ரூமில் உட்காந்து ஒரு வீடியோ போட்டு சொன்னால் எல்லாம் கேட்டுருவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நான் சொல்கிறது வந்து எனக்கு லைக்குக்கோ ஷேருக்கோ அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. அது நான் சொல்கிறது வந்து 4 பேருக்கு தெரிஞ்சுன்னா அந்த 4 பேர் 40 பேருக்கு தெரியணும், தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்கிறது. இது தெரிஞ்ச மக்கள் பாதி பேர் யாருக்கு ஓட்டு பண்ணணும்னு யோசிப்பாங்க, யார் நல்லது செய்வாங்கன்னு யோசிப்பாங்க. அதை ஃபஸ்ட்டு யோசிச்சு முடிவு எடுக்கணும். கேட்டுங்களா? நன்றி, வணக்கம். அப்புறம் மீண்டும் சொல்லிக்கிறேன், நான் யாரையும் தவறாக திட்டல, ரைட்டுங்களா? அதனால தெரிஞ்சுங்க. இந்த ஆட்சியில் இருக்கிற குறைய தான் நான் சொன்னேன். என்னோட யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏடிஎம் ஆட்சி இருந்துச்சு, சரிங்களா? அப்போ நான் ஏடிஎம் ஆட்சி தான் திட்டினேன். அப்போ டிஎம்கே ஆட்சிக்கு நான் சாதகமாக இது பண்ணேன், சரிங்களா? அப்போ நான் ஆளுங்கட்சி தவறு செய்கிறத நான் எதிர்த்து கேள்வி கேட்குறேன். ஒரு எதிர் வரிசையில் இருந்தேன், அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் இப்போ நான் வந்து இந்த கட்சியில் இருக்கேன், டிவிகே. அதனால நான் இப்போ தார்மீகத்துடன் கேள்வி கேட்குறேன், ரைட்டுங்களா?